கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா 3 வகையான எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் பார்க்க போறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப நடந்துச்சு அப்படின்னா முதல் 2000 வருஷத்துல நோவா வாழ்ந்த காலகட்டத்துல, சுயாதீன பிரமாணத்தின் காலகட்டத்துல, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்ததாக 2000 வருஷத்துல ஆபிரகாமும் மோசே வாழ்ந்த காலகட்டத்துல நியாயப்பிரமாண காலமா இருந்தது. அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசியாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்ததாக 2000 வருட காலகட்டத்துல கிறிஸ்துவின் பிரமாண காலமா இருந்தது, அதாவது கிருபையின் பிரமாணமா இருந்தது, சபையின் காலமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாய் ஒலிவ மலையில வைத்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 6000 வருட ஹிஸ்டரியில ஒவ்வொரு 2000 வருஷத்திலையும் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கிறது. ஆனால் 4வதாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது. அதுதான் மணவாட்டியாகிய சபையாகிய நாம இருக்கிறோம். மணவாளன் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். மணவாட்டி சபையாகிய நாம் ஆயத்தமா இருப்போம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார்.